نحمده ونسلم على رسوله الكريم وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஜும்மாவுடைய ஆரம்ப வசனத்தை கடந்த அமர்விலே நாங்கள் நோக்கினோம். அல்லாஹு தாலா வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்துமே அல்லாஹுவை துதி செய்கின்றன என்று சொல்லி இந்த சூறாவை ஆரம்பிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா தன்னை விளங்கப்படுத்துகிறார். 4 அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களுக்கூடாக அதனை சொல்லி காட்டுகிறார். அல் மலிக், அல் குத்தூஸ், அல் அசீஸ், அல் ஹக்கீம். மலிக் என்றால் எல்லா வகையிலும் அதிகாரம் கொண்டவன். அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் வானங்களும் பூமியும் சரணடைந்திருக்கிறது என்றால் அந்த அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் பற்றிய ஒரு சரியான தெளிவு இருக்க வேண்டும். அந்த கோட் பற்றிய நல்ல பார்வை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் முழு பிரபஞ்சமும் சேர்ந்து கட்டுப்படுகிறது என்றால், முழு பிரபஞ்சமும் அவனுடைய கண்ட்ரோலில் இருந்து தான் இயங்குகிறது என்றால், அல்லாஹ் எவ்வளவு திறமைகளையும் ஆற்றல்களையும் அதிகாரங்களையும் கொண்டவன் என்பதை அந்த முதலாவது ஆயத்தை அதுக்கான ரேஷனை தான் சொல்கிறான். அதுக்கான அந்த நியாயங்களை தான் அல்லாஹு தாலா அந்த மிக பொருத்தமான அஸ்மாக்களை பயன்படுத்தியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹு தாலா அஸ்மால் ஹுஸ்னாக்கள் பல வசனங்களிலே வந்து போவதனை நாங்கள் பார்க்கலாம். வருகின்ற இடமெல்லாம் சற்று நிதானமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் மிக பொருத்தமான அஸ்மாக்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொருத்தமில்லாத அஸ்மாக்கள் எதுவும், பெயர்கள் எதுவும் அந்த இடத்தில் வரமாட்டாது. உதாரணமாக நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற சூரத்துல் ஜுமுஆவுடைய முதலாவது ஆயத்திலே அல்லாஹ்வை விளங்கப்படுத்துகின்ற வகையிலே அல் மலிக், அதிகாரம் உள்ளவன். ஏனென்றால் முழு பிரபஞ்சம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றன என்று தான் ஆரம்ப பகுதி சொன்னது. சூறாவுடைய முதலாவது ஆயத்தின் முற்பகுதி சொன்னது முழு பிரபஞ்சம், வானங்கள் பூமியில் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றன சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அல் மலிக், முழு அதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். முழு பவரும் அவனிடம், முழு பவரும் முழு அதிகாரமும் இருக்கின்ற காரணத்தினால் அவன் அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படுகிற நிலையில் இருக்கிறது. அவன் தான் விரும்பிய பிரகாரம் ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன். இதனை இந்த மலிக்கை விளங்க வேண்டும் என்றால் குர்ஆனில் இருக்கின்ற ஏனைய ஆயத்துக்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். குர்ஆனை படிப்பதற்கான சிறந்த தஃப்சீர்கள் ஒன்று தஃப்சீருல் குர்ஆன் பில் குர்ஆன், குர்ஆனை குர்ஆனால் விளங்கப்படுத்துவது. பிறகுதான் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சஹாபாக்கள் சொன்னது, இமாம்கள் சொன்ன அந்த விளக்கங்களின் பின்னணியிலிருந்து பார்க்கிறோம். அது குர்ஆனை கொண்டு விளங்கப்படுத்துகின்ற போது தான் மிகச் சரியாக இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே மலிக் ஃபஆலுல் லிமா யுரீத், இதனையும் விரும்பிய போது செய்பவன். அல்லாஹ் காதிர் அலா குல்லி ஷை, அனைத்தின் மீதும் சக்தியும் வல்லமையும் கொண்டவன். அதுதான் மலிக். 2 குத்தூஸ். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், சப்பகன்னு சொன்னால் எந்த விதமான குறையும் மற்றவன், பூர்ணத்துவ பண்பு கொண்டவன் என்ற அந்த கருத்துக்களை தருகிறது. குத்தூஸ் என்றாலும் அதே தான். கத்தஸ என்றால் பூர்ணப்படுத்தினான் அல்லது பூர்ணத்துவம் கொண்டவனாக இருந்தான் அல்லது தூய்மைப்படுத்தினான். குத்தூஸ் என்றால் அந்த அந்த பிரயோக ஒழுங்கு எதை காட்டும் என்றால் முழுமையாக பூர்ணத்துவ பண்பு கொண்டு எந்த விதமான குறைகளுமே அற்றவன் என்று அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். வானங்களும் பூமியிலும் இருக்கிற அனைத்துமே எந்த விதமான குறையும் இல்லை என்று இங்கே சொல்கிறது. அங்கே சொல்கிறான் அல்லாஹ் அப்படியானவன் தான். குத்தூஸ், எந்த விதமான குறைகளும் அற்றவன் சொல்கிறான். அல் அசீஸ், யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் உட்படாதவன், எல்லா அதிகாரங்களையும் மிகைத்தவன், யாவற்றையும் மிகைத்தவன் என்று முடிவு. அசீஸ் என்றால் அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறான், அனைத்தும் அவனது கண்ட்ரோலில் தான் இருக்கும். அல் அசீஸ் என்றது அந்த கருத்தை காட்டுகிறது. பிறகு அல் ஹக்கீம், அல் ஹிக்மான ஞானம், அறிவும் ஆற்றலும் நுணுக்கமும் அனுபவமும் என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் ஹிக்மான சுப்ரீகம் காட்டுவார். அல் ஹக்கீம், மிகவும் ஆழ்ந்த ஞானம் கொண்டவனாக இருக்கிறான். அல் மலிக், அதிகாரம் கொண்டவன். அல் குத்தூஸ், முழுக்க முழுக்க சுத்தமானவன், எந்த விதமான குறைபாடுகளும் மற்றவன், பூர்ணத்துவம் பண்பு கொண்டவன். அல் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன், எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்துபவன். பிறகு அல் ஹக்கீம், ஞானம் கொண்டவன் என்று அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அப்படியான அல்லாஹ்வுக்கு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்துமே கட்டுப்படுகின்றன.
துதி செய்கின்றன என்றால் அவற்றுக்கு முன்னால் சரண். இப்படி பெரிய அதிகாரம் கொண்ட அல்லாஹ்வுக்கு முழு பிரபஞ்சமும் சரண். ஏன்னா இந்த ஆயத்தை நானும் நீங்களும் வாசிக்கின்ற பொழுதோ யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி என்று நாங்கள் இந்த ஆயத்தை மீட்டி மீட்டி ஓதுகின்ற பொழுது, தொழுகையில் ஓதலாம், சாதாரண ஓதலாம், எப்போ ஓதினாலும் வாசித்தாலும் ரிப்பீட் பண்ணினாலும் எமக்குள்ளால் எமது சிந்தனைகளுக்குள்ளால் வருவது என்னென்றால் முழு பிரபஞ்சம் பெரிய சக்திக்கு முன்னால் மண்டியிட்டு கிடக்கின்ற பொழுதோ சரணடைக்கின்ற பொழுது நான் எம்மாத்திரம், நான் ஒரு பலவீனமான ஒரு மனிதன், என்ன சொன்னாலும் நிறைய குறைபாடு கொண்டவன், அறிவிலே குறைபாடு, அனுபவத்தில் குறைபாடு, முதிர்ச்சியில் குறைபாடு, தெளிவில் குறைபாடு, வசதி வாய்ப்புகளில் குறைபாடு. சில போது நாங்கள் ஏதோ நினைத்து கொண்டிருப்போம், சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பது போன்று, அறிவை பெற்றிருப்பது போன்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா வகையான வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகாரங்களும் ஒப்பீட்டு ரீதியாக மிக 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 குறைவு, பலவீனங்கள் நிறையவே காணப்படுகின்றன. நாங்கள் இந்த சுப்பூக நிலைக்கு, குத்தூச நிலைக்கு ஒரு நாளும் செல்ல முடியாது. எப்போதும் சுபஹான அல்லாஹ் மாத்திரம்தான். சுபஹான் அல்லாஹ், சுபஹானக். எனவே தான் குர்ஆனிலே சுபஹான என்ற பிரயோகம் வந்தால் அந்த இடத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்வை மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எந்த மனிதனும் சுபஹான மிக தூய்மை பெற்ற நிலைக்கு யாரும் வர முடியாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பிரயோகம். அடுத்தெல்லாம் பலவீனங்கள் கொண்ட, அது எமது சிந்தனைகளை ஈக்கின்ற இந்த இழுப்பதை நாங்கள் பார்க்க, இது முதலாவது விளங்க வேண்டிய விஷயம். இப்படி சொல்லுகின்ற பொழுதோ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்டா அல் ஹக்கீம், அல் ஹக்கீம் என்று அல்லாஹ் தஆலா அல் ஆயல் ஊலா முதலாவது ஆயத்தை முடிக்கிறான் சூரத்து ஜுமாவுடைய. பிறகு ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன, ஞானமிக்க ஆயத்து இருக்கிறதிலே அற்புதமான துல்லியமான தொடர்பு இருக்கிறது. குர்ஆன் எதனை பேசினாலும் ஒரு ரேஷனலைசேஷன் ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு சயின்டிஃபிக்கான லொஜிக்கான ஒழுங்கொண்டு இருக்கும். இனி ஆயத்தை ஓதுகின்ற பொழுது அதே முதலாவது துதி செய்து விட்டன, பிறகு வேறொரு செய்தியை சொல்கிறான்னு நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல் ஹக்கீம் என்று சொல்லிவிட்டு ஹுவல்லதி, அந்த அறிவும் ஞானமும் அதிகாரமும் மிக்க அந்த இறைவன் தான், அந்த அல்லாஹ் தான், முழு பிரபஞ்சமும் கட்டுப்பட்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் தான் ஹுவல்லதி, அவன்தான் பஅஸன அனுப்பினான், சென்ட் பண்ணிக்கிறான், ஃபில் உம்மியீன, இப்போது எம்மை நோக்கி வருகிறான். ஒரு பிரபஞ்சத்தை விழித்து பேசிவிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற மனிதன் உலகமெல்லாம் சுற்றி வருகிறான், பிரபஞ்சத்தை நோக்கி செல்கிறான், வானத்தை பூமியை நோக்கியெல்லாம் சென்று இறைவனை பற்றியெல்லாம் சிந்தித்து இப்பொழுது ஹுவல்லதி பஅஸ, அவன்தான் அனுப்பினான், பஅஸ ஃபில் உம்மியீன, உம்மியீன உம்மிகளுக்கு மத்தியில். பின்னர் நாங்கள் பார்ப்போம். ஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு தூதரை அவன்தான் அனுப்பினான் என்று சொல்கிறார். யத்லு அலைஹிம், அந்த தூதர் யத்லு அலைஹிம் அவர்கள் மீது ஓதி காண்பிப்பார்கள், ஆயாத்திஹி அவனது ஆயத்துக்களை, அவனது ஆயத்துக்களை, யத்லு அலைஹிம் தலா அலாண்ட ஓதினான், ஓதி காண்பித்தான். சாதாரணமாக தலாண்ட ஓதினான், ரிசைட் பண்ணினான். தலா அலான ஒருவர் இன்னொருவருக்கு ஓதி காண்பிக்கிற. யத்லு அலைஹிம், அவர் அந்த தூதர் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை அந்த மனிதர்கள் மீது ஓதி காண்பிப்பார்கள். யஸக்கீஹிம், அந்த மனிதர்களை தஸ்கியா பரிசுத்தப்படுத்துவார். ஜக்கா யுஸக்கின்னா பரிசுத்தப்படுத்துகிறார். வயஅல்லிமுஹுமுல் கிதாப், கிதாபன வேதம், வேதத்தை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வல் ஹிக்மா, ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வயின்கானு மின் கபில், ஆனால் அந்த சமூகம் வயின்கானு மின் கபில் முன்னர் லஃபி தொலாலி முபீர், தொலாலண்டா வழிகேடு, முபீர்னா மிக தெளிவான, கருத்து வேறுபாடுகளுக்கு இடமில்லாமல் மிக தெளிவான வழிகேட்டிலே அந்த அவர்கள், கானூன்னு அவர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். மீன் கபல்னா முன்னர், ஏற்கனவே அந்த சமூகம் வழிகேட்டில் தான் இருந்துச்சு. அப்படியான நேரத்தில் தான் அல்லாஹ் ஹுவல்லதி பஅஸ, தூதரை அனுப்பினான். இந்த ஆயத்தை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். விளக்கங்களுக்கெல்லாம் முன்னால் போகும் முந்தி முதலாவது ஆயத்தையும் பின்னால் வருகின்ற ஆயத்தையும் சேர்த்து இந்த மீனிங்கை பார்க்கின்ற பொழுது எமது சிந்தனைகளுக்குள்ளால் ஓடுகின்ற கருத்து என்ன? முழு பிரபஞ்சமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறது என்றது பிரபஞ்ச செட்டப்பில், வானங்கள் பூமிக்குள்ளால் இந்த கேலக்சிஸ்கள், உலகத்தில் இருக்கிற ஏனைய படைப்பினங்கள் ஒரு செட்டப்பில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன.
அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்றால், அல்லாஹ் தஆலா துதி செய்கிறது என்றால் அது பிரபஞ்ச ஒழுங்கிலே அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. இப்போ ஆறறிவு வழங்கப்பட்ட அந்த மனித சமூகம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது மிக முக்கியமானது. அந்த அறிவோடு பேசுகிறதுக்கு என்று அல்லாஹ் தஆலா ஹக்கீம் ஞானமிக்க அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புகிறான். அதுதான் முதலாவது 2 வசனத்துக்கு இல்லாத கனெக்டிவிட்டி, ரிலேட்டிவேஷன். ஹுவல்லதி பாஸ், அவன் என்ன செய்கிறான்னா ஒரு தூதரை அனுப்புகிறான். உம்மியீன, அந்த சமூகத்துக்கு மத்தியில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், ஒரு தூதர் வருகிறார். வந்து அவர்களது பணியையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன பணி? யத்லு அலைஹிம், அவர் என்ன செய்வார் என்றால் அவர்கள் மீது அருளப்பட்ட குர்ஆனிய வசனங்களை ஓதி காண்பிப்பார். யத்லு, முதலாவது பணி யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யஸக்கீஹிம். பிறகு என்ன செய்வார்னா குர்ஆன் சொல்லுகின்ற பிரகாரம் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், ட்ரெயின் பண்ணும், ஒரு தர்பியாவை கொடுக்கும். அந்த பணியையும் அந்த தூதர் செய்வார். மேலும் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். வை அல்லிம், தாலீம், டீச் பண்ணும். ஞானத்தையும் போதிப்பார், ஹிக்மா. அந்த 4 முக்கியமான பணிகளையும் அந்த தூதர் செய்வார். ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யணும் என்றால் அதுக்கான காரணத்தையும் சூரத்துல் ஜுமாவுடைய அந்த 2வது வசனத்தில் வைன்கானு மின் கபுல் லஃபி தலாலிம் முபீன், அந்த சமூகம் கானு, அந்த தூது அருளப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த சமூகத்தின் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தென்றால் லஃபி தலாலின் முபீன், மிக தெளிவாக தடுமாட்டத்திலே வழிகேட்டிலே ஆக மோசமான நிலையிலே தான் அந்த சமூகம் இருந்தார்கள். அந்த சமூகம் அப்படி இருந்த பொழுது தான் இப்படி ஒரு தூதரை அனுப்ப வேண்டி வந்தது என்று அல்லாஹ் தஆலா அதுக்கான நியாயத்தை சொல்லுகிறான். எனவே இந்த தூதருக்கூடாக அந்த சமூகம் புடம்போடப்படும், திருத்தி அமைக்கப்படும், வடிவமைக்கப்படும். மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகின்ற பணியை அந்த தூதர் செய்வார். இதுதான் சூரத்து ஜும்மாவுடைய ரூஹுல் ஆயான்னு சொல்வார்கள். அதாவது இந்த அதாவது பிரதானமான ஆயத்தை இந்த ஆயத்துன்னு சொல்வார்கள். அதான் இந்த ஆயத்துக்கூடாக தூதுடைய நோக்கம் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். எனவே பிரபஞ்சம் முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருப்பது போன்று மனித சமூகம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய இலக்கு, நோக்கம். அதுதான் சூரத்து ஜும்மா சொல்ல வருகின்ற பிரதானமான செய்தி. ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி வ யஸக்கீஹிம் வ யஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கபுல் லஃபீ தலாலிம் முபீன் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே மிக தெளிவாக அச்சொட்டாக அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன்தான் அனுப்பினான். இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள். ஒரு தூதர் வருகிறார் என்றால், ஒரு நபியொன்று வருகிறார் என்றால், அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி உலகத்துக்கு வருகிறார் என்றால் அது மிக அமத்துன் அஸீமா, உலகத்தில் மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆகப்பெரிய அருள். மனிதர்கள் தடமாறிக்கொண்டிருக்கிற வேளையில் எப்படி வாழ வேண்டும், வாழ்வுடைய லட்சியம் என்ன, நான் ஏன் வந்திருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும், எனது வாழ்வு எங்கு போய் முடியும் என்பது பற்றிய எந்த விதமான தெளிவுகளும் இல்லாமல் மயக்கத்தோடு இருக்கின்ற பொழுது தான் அல்லாஹ் தஆலா ஹுவல்லதி பஅஸ, எந்த ஒரு சமூகத்தையும் அநியாயமாக விட்டுவிடவில்லை. வரலாறு நடிகளும் ஏதோ ஒரு வகையில் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பி அனுப்பி தெளிவுகளை வழங்கி மனிதர்களை பாதுகாப்பதற்கும் வழி நடாத்துவதற்கும் எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். அந்த தொடரில் தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வருகிறார்கள். அவர்கள் வரவில்லை, அனுப்பி வைக்கப்படுகிறார். ஹுவல்லதி பஅஸ ஃபில், இந்த ஆயத்துடைய ஆரம்பம் என்ன சொல்கிறது என்றால் தூதுடைய அவசியத்தையும் சொல்கிறது, அது ஒரு மிகப்பெரும் அருளென்றும் சொல்கிறது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதர் என்றதையும் சொல்லி காட்டுகிறார். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் என்ற அந்த பிரயோகம் அதனை உணர்த்துவதை நாங்கள் பார்க்குறோம். இதனுடைய தொடர் விளக்கத்தை அடுத்த அமர்விலே நமக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.